ஹலோ விவாஸ், கும்பராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற ஜூன் 10ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத திருப்பங்களை கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக கிரகங்களினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த வித ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, உடல் ஆரோக்கியமானது எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. கும்பராசி நேயர்களுக்கு தற்போது பாத சனியானது நடந்துட்டு இருப்பதால நிறைய சங்கடங்களை ஒரு பக்கம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில துன்பங்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த சில நாட்களாகவே கும்பராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கும்பராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு நிலைமையானது மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சிவன்மலை முருகனுடைய அருளாசியால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10/6/2025 செவ்வாய்க்கிழமை அன்று தான் பௌர்ணமி திதியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும், 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு திறமையானது அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. சில இடங்களில் யோசித்து செயல்படுவீர்கள். அதன் மூலமாக பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றியை காணக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலுமே சரிங்க, அதை நீங்கள் இனிமையாக பேசுவதன் மூலமாக உங்களுடைய நல்ல குணத்தின் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா சில வெற்றியை பார்க்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தோடு நீங்கள் பேசுவீர்கள். இந்த ஒரு பேச்சின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா தலையிட வேண்டாங்க. உங்ககிட்ட அவங்களே வந்து வாலண்டியாக கருத்துக்கள் கேட்டால் நீங்கள் சொல்லலாங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா மற்றவங்க விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மூக்க நழைச்சி சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுங்க. இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வதன் மூலமாக உங்கள் மீது ஏற்படக்கூடிய வீண் குற்றச்சாட்டிற்கும் நீங்கள் ஆளாக இருக்கலாங்க. அதாவது ஆளாகாமல் இருக்கலாம். மேலும் கவனமாக இருப்பது எல்லாவற்றிலுமே நல்லதாக இருக்க கொடுங்க. எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டியது மிகவுமே அவசியம். மற்றவர்களுடைய செய்கையால் கோபமானது ஏற்படலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா
நிதானமாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம். மேலும் வழக்குகள்ல சாதகமான போக்கானது காணப்பட போகிறது. எது செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு செய்திடுவாங்க. அதே போல ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து இருந்தாலும் அதுல இப்போது குறிப்பிட்டு பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகளாக இருந்து வந்த பல நல்ல விஷயங்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க புதிதாக வீடு வாங்கலாம், மனை வாங்கி வீடு கட்டலாம். இது போன்ற சுபமான விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்துட்டு வரலாங்க. இதற்காக ஏதாவது இடங்கள்ல நீங்க பணம் கேட்டு இருந்தா அந்த பணமானது இன்னுமே டிரான்சாக்ஷன் ஆகாம இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது கிளியர் ஆகி உங்களுடைய கையில பணமானது வந்து சேரப்போகிறது. இது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. தொழில் வியாபாரமானது எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலுமே வருமானத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. ஓரளவுக்கு லாபமானது கிடைக்கும். பெருசாக பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் போட்ட முதலுக்கு ஏற்ப ஓரளவுக்கு லாபமானது கிடைக்க கொடுங்க. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. தற்போது என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலையே பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வருவதன் மூலமாக ஓரளவுக்கு நல்ல லாபமானது ஏற்பட கொடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களது பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிடக்கூடாதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீண் பிரச்சனைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வராமல் தடுத்து கொள்வதற்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையில் போட்டுக்கொள்வது தேவையில்லாதது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே எதையுமே மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. எந்தவித விஷயமாக நீங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்களும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய கருத்துக்களையுமே கேளுங்க. இருவருமே சேர்ந்து அந்த விஷயங்களை செய்து பாருங்க. நிச்சயமாக அந்த விஷயத்தின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட கொடுங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் கும்பராசின்னு கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, குடும்பத்தில் உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? எந்தவித விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் இருவருமே பேசி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் செய்து பாருங்களேன். இன்னுமே உங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிதானத்தோடு செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வானது கிடைக்க போவது கிடையவே கிடையாதுங்க. அதற்கு மாறாக பிரச்சனைகளானது இன்னுமே மேலும் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கோபப்படுவதை தவிர்த்து விடுங்க. பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க விஷயங்களில் கருத்து சொல்ல வேண்டாங்க. இதற்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னா கூட உங்களை தேடி பிரச்சனைகளானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காவது ஏதாவது சண்டைகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க, தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நுழைஞ்சி கருத்துக்களை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திணிக்க வேண்டாங்க. அப்படியே அவங்க உங்ககிட்ட ஏதாவது சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. தவிர மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நீ இது செய் அது செய் அப்படின்னு அவங்களுக்கு எந்தவித ஆலோசனைகளையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பின்னடைவை ஏற்படுத்தி உங்கள் பெயரானது கெட்டு போய் விடுங்க. நீங்கள் நல்லதுக்குன்னு சொல்லியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அது 4 பேர்கிட்ட போகும்போது இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா கெட்டு போகுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு பாதுகாப்பானது அவசியங்க. பொருள் வரவுல குறைவானது ஏற்பட வாய்ப்புகளானது இல்லை என்றாலுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து மறைய கொடுங்க. கோபம் கலந்த வார்த்தைகளை நீங்கள் யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசுவது நல்லதாக இருக்காதுங்க. அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்து இருக்க கொடுங்க. பிரபலங்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பணியுடைய நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டியதாய் வரலாம்.
அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கப் போகிறது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணமானது உண்டாக போகிறது. மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில ஈடுபடுவீர்கள். சக மாணவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. மொத்தத்துல கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.